ஹாய். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7வது நாள் 48 நாளில் 7th டே ஆஃப் சஷ்டி விரதம். ஸோ நான் வந்து காலையிலே குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு இருந்தேன் 6 விளக்கு. ஸோ நான் மண் விளக்கு இருக்கிறனால 6 மண் விளக்கு படுத்துகிறேன். சில பேர் வந்து அந்த ஓம்னு போட்ட வேலை இருக்கும், அது வச்சு சாமி கும்பிடுவீங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு எது இஷ்டமோ அது வச்சு சாமி கும்பிடுங்க. நான் 6 விளக்கு வைக்கலாம் அப்படின்ற ஒரு இதனால ஃபஸ்ட்டு டேலேருந்தே 6 மண் விளக்கு வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ காலையில் சாயங்காலம் 2 நேரமுமே நான் வந்து 6 விளக்கும் போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையும் கூட. ஸோ நான் வந்து எப்போவுமே செவ்வாய்க்கிழமை மார்னிங் வந்து விரதமாக இருப்பேன் முருகனுக்காக. ஸோ அதேமாதிரி வந்து நீங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளுன்றதுனால நான் வந்து எப்போயும் காலைல ஃபாஸ்டிங் இருப்பேன். ஸோ விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓம் சரவண பவ எழுதிட்டு இருந்தேன். ஸோ இது மட்டும் நான் 48 டேஸ் வந்து தவறாமல் பண்ணுவேன். ஸோ ஒர்க் இருக்க அன்றைக்கி காலைல மட்டும் எழுதுவேன். ஒர்க் இல்லை, சனி ஞாயிறு லீவு அந்த மாதிரி இருந்தால் சாயங்காலமும் வந்து 108 டைம் வந்து சொல்லிட்டு எழுதுவேன். ஸோ அவங்கவுங்க டைம் பொறுத்து நீங்களும் வந்து எழுதுறதுனா எழுதுங்க, இல்லைனா படிக்கிறதுனாலும் சில பேர் வீட்டில் புக் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி படிங்க. திருப்புகள் படிக்கிறவங்க திருப்புகள் படிங்க, எல்லாமே நல்லது தான். ஸோ 48 டேஸ் வருதுன்றனால 48 டேஸும் சாப்பிடாமல் இருப்பேன் அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்காதீங்க. நான்வெஜ் மட்டும் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி 3 நேரமும் வந்து சாப்பிடுவேன். நான் எப்பயும் செவ்வாய்க்கிழமை காலைல சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை காலைல மட்டும் மார்னிங் ஃபாஸ்டிங்காக இருப்பேன். ஸோ 108 டைம் வந்து சரவண பவ எழுதிட்டு சரவண பவ ரவண பவச, ஸோ இதுவும் வந்து எழுதிட்டு மனசு சுத்தமாக அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ கடவுள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நீங்களும் நல்லா 48 டேஸ் சாமி கும்பிடுங்க. உங்களுக்கும் வேணுங்கிறதுலாம் நடக்கும். எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.